நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கௌதம் மதுமிதாவுக்கு வந்து பாலும் பழம் ஊட்டுற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குடத்துக்குள்ளே இந்த மோதிரத்தெல்லாம் போட்டு எடுக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீழே இருந்து வந்து சாப்பாடு கொண்டு வரது மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம மதுமிதாவுக்கு வந்து ஒரே ஒரு இட்லி, அங்கிட்டு பார்த்தா அப்படியே லயனாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம யாருக்கு நம்ம கௌதமுக்கு வந்து அது இதுன்னு அடுக்கி வச்சுருக்காங்க. ஸ்வீட்டு, காரம் அது இதுன்னு நிறைய இருக்குது. அதை பார்த்த உடனேயுமே நம்ம மதுமிதாவுக்கு வந்து என்னடா இவ்வளவா, இவ்வளோ ஒரு மனுஷன் வந்து சாப்பிடுவாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம கௌதமுக்கு பார்த்தா என்ன ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு எப்படி இவெல்லாம் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான பசியாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கௌதம் வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் பாட்டில் அள்ளி ஏவிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம மதுமிதாவுக்கு வந்து என்ன இவர் இப்படி இருக்காரு, நம்ம இப்படி இருக்கோம், ரெண்டு பேருக்கு எப்படி தான் ஒத்து போக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அங்கே ஃபஸ்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஹோட்டலில் அங்கங்கன்னு சுற்றிட்டு சொந்த ஊருக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு தானே வந்திருக்காங்க. இப்போ தானே வீட்டுக்கு வராங்க. அதனால் சடங்கு சம்பிரதாயத்தைப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஆரத்தி எடுக்காங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குண்டால வந்து அது நிறைய வந்து நெல் வச்சு அதை வலது காலை வச்சு தட்டி விட்டுட்டு தானே உள்ளே கூட்டு போவாங்க. அது மாதிரி மதுமிதா வந்து அதை கீழே தட்டி விட்டுட்டு தான் உள்ளே கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. சரி புதுசாக வந்திருக்கோமா, எங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்று அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதமோட பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கெல்லாம் மணி அடித்து கற்பூரம் பத்தியெல்லாம் வச்சு எல்லாருமே சாமி கும்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சாமி கும்பிட்டாச்சு, அடுத்து நான் முக்கியமான ஒரு போட்டி வைக்க போகிறேன். அதாவது ஒரு பானைக்குள்ளே வந்து ஒரு மோதிரத்தை போட போகிறேன். அந்த மோதிரத்தை வந்து யார் ஃபஸ்ட்டு 2 பேருமே ஒரே டயத்தில் கையை விட்டு யார் கையில் வந்து ஃபஸ்ட்டு மாட்டி யார் வெளியில் எடுக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. என்ன இது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து குடத்துல வந்து தண்ணி மோதிரத்தெல்லாம் உள்ளே போட்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் கையை விட்டு யார் கைக்கு அந்த மோதிரம் சிக்குதோ அதை வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே கையை விட்டுட்டு 2 பேரும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு கடைசியில் வெளியில் எடுக்காங்க. வெளியில் எடுத்து பார்த்தா 2 பேருமே அந்த மோதிரத்தை பிடிச்சிருக்காங்க. 2 பேர் கையிலையும் ஒரே டயத்தில் மாட்டியிருக்கு போல். 2 பேருமே கையில் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷமாயிடுறாங்க. இந்த மோதிரம் வந்து பொண்டாட்டி கையில் மட்டும் மாட்டி இருந்துச்சுன்னா பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுட்டு தான், அதாவது வந்து ஹஸ்பண்ட் இருப்பார்னு அர்த்தம். அதே இதுக்கு ஹஸ்பண்ட் கையில் மாட்டியிருந்ததுன்னா ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டி தான் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் 2 பேர் கையிலுமே மாட்டியிருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து 2 பேர் பேச்சையும் கேட்டு வாழ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து கௌதம் மதுமிதா வந்து பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது.